தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை அடுத்த சப்பானிப்பட்டி கிராமத்தில் பனை தொழிலாளர்கள் சார்பில் பனைமரத்திற்கு காப்பு கட்டி பொங்கல் வைத்து பொட்டியுடன் கயிறு கட்டி பனைமரம் ஏறி கல் இறக்கி படையலிட்டு கற்பூர தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினர். இந்நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட பனை தொழிலாளர்கள், குழந்தைகள், பெண்கள் என தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். அப்போது கல்லை உணவுப் பொருளாக பட்டியலிட்ட மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்தும், மத்திய அரசு அறிவித்த பிறகு கூட கல் இறக்க அனுமதி மறுத்து வழக்கு பதிவு செய்யும் தமிழக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பி, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கல் பருகி இது போதை தரும் பானம் அல்ல, உணவுப் பொருள் என தெளிவுபடுத்தினர். இது எங்களுடைய பாரம்பரிய மரபணு உணவு வழக்கத்தை மீட்டெடுக்கும் வகையில் கல் பொங்கல் வழிபாடு இன்னைக்கு சப்பானிப்பட்டி காரிமங்கலம் வட்டத்தில் நடைபெறுகிறது. இந்த கல் உணவை நம் மத்திய அரசும் உணவுன்னு அங்கீகரித்து ஒரு குறியீடும் கொடுத்திருக்கிறது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இதை மதுவிலக்கில் இதில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அது இந்த கல் உணவு இந்த மதுவிலக்கு சட்டத்துக்கு பொருந்தாது. இந்த தடையை நீக்கணும். பணியேறிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு விழாவாக இதை முன்னெடுக்கிறோம். கல் ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்குது. அதன் நிகழ்வாக இன்றைக்கி நாங்கள் பனை மரத்தில் எங்களோட வழிபாட்டு முறை மீட்டெடுக்கும் நிகழ்வாக நாங்கள் கல்லை வைத்து வழிபாடு செஞ்சோம். இயற்கை நமக்கு ஒன்று பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒன்று கொடுக்காது. ஒவ்வொரு உணவுகளும் இயற்கை ஒரு பொருள் படைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தேவையானதே அருகிலேயே படைச்சிரும். அந்த மாதிரி தான் பனைமரம் எங்களுக்கு இந்த மண்ணுக்கு தேவையானதை அருகிலேயே படைச்சிடும். அதாவது வரகு குடும்பத்தின் மூத்த பிள்ளையான பார்த்தீங்கன்னா கேழ்வரகு எந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கேழ்வரகையே பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கிறவங்க சாப்பிட்டான்னா அவனுக்கு செரிமான கோளாறு ஏற்படும். அதே மாதிரி தான் அந்தந்த மண்ணுக்கு தேவையான உணவுகளை அருகிலேயே படைச்சிடும். எந்த மண்ணுக்கு எங்களுக்கு தேவையான உணவை இயற்கை எங்கள் அருகாமையிலேயே இங்கே படைச்சிருக்கு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒருத்தரோட உணவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், உணவிலேயோ பண்பாடு கலாச்சாரம் இதில் தலையிடக்கூடாது. எங்களோட உணவில் அரசு தலையிட்டு இந்த மாதிரி தடை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனித உரிமை மீறலாக தான் நாங்கள் கருதுகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல் இறக்குவோர் மீது பொய் வழக்குகளை பதிகிறது. பொய் வழக்கு பதிந்து அவர்கள் மீது சட்டவிரோதமான சில செயல்களை அரசே செய்கிறது. இந்த மனித உரிமை மீறல்களை இந்த சுதந்திர நாட்டில் அரசே செய்யுது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத எங்களோட மிகப்பெரிய ஒரு மனவேதனை. மதுவிலக்கு சட்டத்துக்கு மதுவிலக்கு பிரிவுக்கும் பொருந்தாதது கல் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவுபடுத்துகிறோம். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை.